IVM. It's story time. வாத்து கூட்டத்துல மாட்டிக்கிட்ட ஒரு அன்னப்பறவைக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. உப்பல் ஆற்றங்கரையில் அன்னப்பறவைகளோட கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த அன்னப்பறவைகளுக்கு அங்கே இருந்த ஒரு கழுகால அப்பப்போ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சில சமயம் அன்னப்பறவைகளோட குட்டிகளை அந்த கழுகு தன்னோட உணவா எடுத்துக்கும். சில சமயம் அன்னப்பறவைகளோட முட்டையை எடுத்துக்கிட்டு போய் அதை தன்னோட அலகால உடைச்சு குடிச்சிடும். இந்த கழுகோட தொல்லையிலேந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு அந்த அன்னப்பறவைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு கூட்டமா கூடி பேசிச்சு. அதுல ஒரு சின்ன அன்னப்பறவை சொல்லிச்சு, நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறதுனால தான் கழுகால நம்ம முட்டைகளை எடுத்துக்கிட்டு போக முடியுது. ஒவ்வொரு தடவையும் அது முட்டைகளை எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த முட்டைக்கு சொந்தமான அம்மா அன்னப்பறவையும் அப்பா அன்னப்பறவையும் மட்டும்தான் கழுகோட சண்டை போடுது. மற்ற அன்னப்பறவைகள் எல்லாம் நல்ல வேளை நம்ம முட்டைய அந்த கழுகு எடுத்துக்கிட்டு போகலையே அப்படின்னு நினைச்சு நமக்கும் இதுக்கும் சம்பந்தமில்ல அப்படிங்கிற மாதிரி முட்டைய பறிகொடுத்த அன்னப்பறவைகளும் கழுகும் போடுற சண்டைய வேடிக்கை மட்டும்தான் பாக்குது. நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிற விஷயம் அந்த கழுகுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு முட்டைய திருடிக்கிட்டு ஓடும்போது 2 அன்னப்பறவைகளை மட்டும் எதிர்த்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுகுக்கு வந்துடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு முட்டைய கழுகு திருடிக்கிட்டு ஓடும்போது 100 அன்னப்பறவைகள் அதை துரத்திக்கிட்டு போய் சண்டை போட்டா அதுக்கப்புறம் இங்க வர்ற தைரியம் அந்த கழுகுக்கு வருமா அப்படின்னு கேட்டுச்சு. அங்க இருந்த சில பெரிய அன்னப்பறவைகளும் இந்த சின்ன அன்னப்பறவை சொல்றது சரிதான், நமக்குள்ள ஒத்துமையே இல்ல, அதனாலதான் நாம அடிக்கடி நம்ம முட்டைகளை பறிகொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த தடவை அந்த கழுகு வந்து நம்ம முட்டைகளை திருடும்போது அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா போய் கழுகை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிச்சு. அங்க இருந்த எல்லா அன்னப்பறவைகளுமே இந்த திட்டத்துக்கு ஒத்துக்குச்சு. இது நடந்து 10 நாள் கழிச்சு திடீர்னு அங்க வந்த கழுகு ஒரு அன்னப்பறவையோட முட்டைய தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. ஆனா இந்த தடவை சொல்லி வச்ச மாதிரி 100 அன்னப்பறவைகளும் கழுக துரத்திக்கிட்டு போச்சு. இப்படி நடக்கும்னு அந்த கழுகு எதிர்பார்க்கவே இல்லை. அது அடர்த்தியா இருந்த மரங்களுக்கு நடுவுல ஒளிஞ்சும் மறைஞ்சும் பறந்து போக ஆரம்பிச்சுது. ஆனாலும் அன்னப்பறவைகள் எல்லாம் விடாம அந்த கழுக துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மரத்துல அந்த கழுகு ஒளிஞ்சுகிட்டு உக்காந்துருக்கும் போது கீழே ஒரு வாத்து நிறைய முட்டைகளை அடகாக்கறத கவனிச்சுது. உடனே அந்த கழுகுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த அன்னப்பறவையோட முட்டைய எப்படியாவது இந்த வாத்து முட்டைகளோட கலந்து வச்சிடலாம். அன்னப்பறவைகள் எல்லாம் ஏமாந்து போய் திரும்பி போனதுக்கு அப்புறம் வாத்தை விரட்டி விட்டுட்டு இந்த முட்டையை எடுத்துக்கலாம் அப்படின்னு அது நினைச்சுது. கழுகு தன்னோட கால்ல அன்னப்பறவையோட முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வாத்துக்கிட்ட போன உடனே அந்த வாத்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு கழுகு தன்னோட கால்ல வச்சிருந்த அன்னப்பறவையோட முட்டைய வாத்து முட்டைகளுக்கு நடுவுல போட்டுடுச்சு. அதே சமயம் அங்க பறந்து வந்த 100 அன்னப்பறவைகளும் கழுகோட சண்டை போட ஆரம்பிச்சுது. கழுகால அந்த 100 அன்னப்பறவைகளை எதிர்க்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த கழுகு இறந்து போய் கீழே விழுந்துடுச்சு. அதுக்குள்ள அங்க வந்த வாத்து மறுபடியும் தன்னோட முட்டைகள் மேல உக்காந்துகிட்டு அடகாக்க ஆரம்பிச்சுது. எல்லா அன்னப்பறவைகளுமா சேர்ந்துகிட்டு கழுகு எடுத்துக்கிட்டு போன அன்னப்பறவையோட முட்டைய தேடிச்சு. ஆனா அந்த முட்டைய மட்டும் அன்னப்பறவைகளால கண்டுபிடிக்கவே முடியல. அங்க இருந்த வாத்துக்கிட்ட அதை பத்தி கேட்டப்போ, நான் ஏன் முட்டைகளை தான் அடகாக்குறேன், உங்க முட்டைய பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. கழுகு இறந்து போனதுல எல்லா அன்னப்பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் முட்டைய பறிகொடுத்த அம்மா அன்னப்பறவையும் அப்பா அன்னப்பறவையும் மட்டும் ரொம்ப வேதனையோட இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வாத்து அடை காத்துக்கிட்டு இருந்த முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சிச்சு. வாத்து முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சு 2 நாள் கழிச்சுதான் அன்னப்பறவையோட முட்டையும் பொரிஞ்சிச்சு. வாத்து குட்டிகள் எல்லாம் பழுப்பாவும் கருப்பாவும் பல வண்ணங்கள்ல இருந்துச்சு.
ஆனா அன்னப்பறவையோட குட்டி மட்டும் வெள்ளை வெளியர்னு இருந்துச்சு. அன்னப்பறவை குட்டியோட கழுத்து நல்ல நீளமா இருந்ததையும், வாத்துக்குட்டிகள் மாதிரி நடக்காம அன்னப்பறவையோட குட்டி ரொம்ப அழகா நடக்கறதையும் பார்த்து மற்ற வாத்துக்குட்டிகளுக்கு அது மேல ரொம்ப பொறாமை வந்துச்சு. அதுங்க எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்துகிட்டு அன்னப்பறவையோட குட்டி எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை திட்டிக்கிட்டே இருந்துச்சு. தம் மேல எந்த தவறும் இல்லாதப்போ ஏன் எல்லாரும் தன்னை திட்டுறாங்கன்னு புரியாம அந்த அன்னப்பறவையோட குட்டி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மற்ற வாத்துக்குட்டிகள் மாதிரி தன்னால குவாக் குவாக்குன்னு கத்த முடியலையே அப்படிங்கிற குறை வேற அன்னப்பறவையோட குட்டிக்கு இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குரலை மாத்தி குவாக் குவாக்குன்னு கத்துறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால மற்ற வாத்துக்குட்டிகள் எல்லாம் தங்களோட அன்னப்பறவை குட்டியை சேர்த்துக்காம, நாங்க எல்லாரும் தண்ணியில போய் விளையாட போறோம், நீ இங்கேயே உக்காந்துகிட்டு குவாக் குவாக்குன்னு கத்தி பயிற்சி செய் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை குட்டிய ரொம்பவே வெறுப்பேத்திச்சு. இதெல்லாம் போதாதுன்னு அந்த அம்மா வாத்து வேற அன்னப்பறவை குட்டிக்கிட்ட, இவ்வளவு வயசாகுது, உனக்கு இன்னும் ஒழுங்கா குவாக் குவாக்குன்னு கூட கத்த வரல, இங்க இருக்கிற எல்லா வாத்துக்குட்டிகளுக்கும் உன்னோட வயசுதான் ஆகுது, மத்த எல்லாரும் எவ்வளவு அழகா கத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லி மற்ற வாத்துக்குட்டிகளோட அதை ஒப்பிட்டு அன்னப்பறவை குட்டியோட மனசை புண்படுத்திச்சு. இதனால ரொம்ப நொந்து போன அந்த அன்னப்பறவை குட்டி மற்ற வாத்துக்குட்டிகளோட ரொம்ப சேராம தனிமையில இருக்க ஆரம்பிச்சுது. அப்ப ஒரு நாள் அங்க வந்த அன்னப்பறவை கூட்டம் வாத்துக்குட்டிகளுக்கு நடுவுல ஒரு அன்னப்பறவை குட்டி இருக்கிறத பார்த்துச்சு. உடனே அதுங்க எல்லாம் கழுகு கிட்ட முட்டைய தொலைச்ச அம்மா அப்பா அன்னப்பறவைய வர சொல்லி, உங்களோட குட்டி இங்க இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா அன்னப்பறவை அதுகிட்ட போய், நீ ஏன் இங்க தனியா இருக்க, எங்களோட வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனா அதுக்கு அந்த அன்னப்பறவையோட குட்டி, நான் எங்க வாத்து கூட்டத்தோட தான் இருக்கேன், நீங்க ஏன் என்ன உங்க கூட வர சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அம்மா அன்னப்பறவை அதுகிட்ட, நீ ஒரு வாத்து இல்ல, நீ ஒரு அன்னப்பறவை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அத அந்த அன்னப்பறவை குட்டி நம்பவே இல்லை. அம்மா அன்னப்பறவை கத்தி காட்ட சொன்னப்ப கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு குவாக் குவாக்குன்னு தான் கத்திச்சு. உடனே அம்மா அன்னப்பறவை, நான் கத்துற மாதிரி உன்னால கத்த முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை கத்தி காட்டிச்சு. அன்னப்பறவையோட குட்டியால அவங்க அம்மா கத்தின மாதிரியே ரொம்ப சுலபமா கத்த முடிஞ்சுது. இப்ப அம்மா அன்னப்பறவை அதுகிட்ட சொல்லிச்சு, இப்பயாவது நாங்க சொல்றத நீ நம்பு, நீ ஒரு வாத்துக்குட்டி கிடையாது, நீ ஒரு அன்னப்பறவை குட்டி, களைப்பில்லாம வானத்துல ரொம்ப நேரம் பறக்கிற ஆற்றல் உனக்கு உண்டு, இங்க இருக்கிற தண்ணியில உன்னோட உருவத்தை நீயே பாத்துக்கோ, நீயும் எங்கள மாதிரியே இருக்கிறது உனக்கு தெரியும், நீ ஒரு முட்டையா இருக்கும்போது ஒரு கழுகு உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு, நாங்க எல்லாரும் அந்த கழுகோட சண்டை போட்டோம், உன்னை எங்களால மீட்க முடியல, அந்த கழுகுதான் முட்டையா இருந்த உன்னை வாத்து முட்டைகளோட சேர்த்து போட்டிருக்குது, நீயும் வாத்து முட்டைகளோடையே பொறிஞ்சு உன்னையும் ஒரு வாத்துன்னு நம்பிக்கிட்டு இருக்க, நீ மற்ற வாத்துகளை விட பாக்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் இந்த வாத்துகள் எல்லாம் உன்னை ரொம்ப வெறுக்குது, உன்னோட கழுத்துக்கும் வாத்தோட கழுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீயே தண்ணியில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அன்னப்பறவையோட குட்டி தன்னை தண்ணியில பாத்துக்கிட்டப்போ மற்ற அன்னப்பறவைகள் மாதிரியே தான் இருக்கிறது அதுக்கு புரிஞ்சிச்சு. மற்ற வாத்து குட்டிகள் எல்லாம் தன்னை வெறுக்கிறதோட காரணமும் அதுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள அங்க வந்த வாத்துக்குட்டிகளோட அம்மா அன்னப்பறவைகள் கிட்ட, என்னோட குட்டி கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அன்னப்பறவைகள் எல்லாம் அந்த வாத்துக்கிட்ட, ஒரு தடவை நாங்க எல்லாரும் ஒரு கழுக துரத்திக்கிட்டு இங்க வந்தோம், அந்த கழுகு எங்க முட்டை ஒன்ன தூக்கிக்கிட்டு வந்துடுச்சு, நாங்க இதே இடத்துல தான் அந்த கழுகோட சண்டை போட்டோம், உனக்கு ஞாபகம் இருக்கா, நாங்க கூட அப்போ எங்க முட்டைய பத்தி உங்ககிட்ட கேட்டோம், ஆனா நீதான் நான் என்னோட முட்டைகளை தான் அடகாக்குறேன், உங்க முட்டைய பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்ட, அந்த கழுகு எங்க முட்டைய கொண்டு வந்து உன் முட்டையோட சேர்த்து போட்டிருக்குது, நீயும் அது தெரியாம அன்னப்பறவை முட்டைய அடகாத்து பொரிய வச்சு உன் குட்டிகளோடையே சேர்த்து வளர்த்துக்கிட்டு வர, இந்த குட்டியோட கழுத்தை பாரு, எங்க கழுத்து மாதிரியே இருக்கு, இந்த குட்டி கத்துறதும் எங்கள மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி
அன்னப்பறவை குட்டிய கத்த சொல்லிச்சு. அன்னப்பறவை குட்டியும் அவங்க அம்மா கத்துற மாதிரியே ஒரு தடவை கத்தி காட்டிச்சு. இப்ப வாத்து அம்மா சொல்லிச்சு, நீங்க உங்க முட்டைய தேடிக்கிட்டு இங்க வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கழுகு என்ன துரத்திக்கிட்டு வந்தப்போ நான் என்னோட முட்டைகளை அப்படியே விட்டுட்டு பயத்துல ஓடிட்டேன். அப்பதான் அந்த கழுகு உங்க முட்டைய கொண்டு வந்து இங்க போட்டிருக்கணும். நானும் அது தெரியாம அன்னப்பறவை குட்டிய வாத்து குட்டிகளோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு வரேன். நீங்க உங்க குட்டிய கூட்டிக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இத்தனை நாள் தன்னை பாதுகாத்து வளர்த்த வாத்துக்கு நன்றி சொல்லிட்டு அன்னப்பறவை குட்டியும் அம்மா அப்பாவோட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சுது. மற்ற வாத்துக்குட்டிகள் எல்லாம் உருவத்தை பார்த்து யாரையும் கேலி செய்யக்கூடாது அப்படிங்கிற பாடத்தையும் இப்ப கத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.